இந்த படம் வந்து பேய் படம் கிடையாது, இது ப்ளே பாய் படம். இது சஞ்சய் தத் வராரு. அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தக் லைஃப் படத்தில் ஒரு ப்ரோமோ வந்தது, ரங்கராய சக்திவேல். உன்னுடைய உலகம் வேறு, என்னுடைய உலகம் வேறு. இது நம்ம அதுக்கு வரல ஜி, ஜனநாயகனுக்கு வந்திருக்கோம் வைப்பில். நம்ம ராஜா சாப்பிட்லாம் நம்ம தேவையில்லை. ஐயாருக்கு சந்தானம் படமே சூப்பர், தில்லுக்கு துட்டு அந்த சீரீஸே செம்மையாக இருக்கும். அது மாதிரி தான் அடிப்பாங்க. ஏங்க அங்கே கலர் போட்டு வந்து பண்ணாவே பறக்க விட்டா, ஃபைட்டர்ஸ்லாம் பறக்க விட்டா அங்கே தானே அங்கே கிளாப்ஸு. பிரபாஸ் தயவுசெய்து எதுக்கு இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கணும்? லேகு தான், செம லேக், கொஞ்சம் லேகு. இந்த மாதிரி ஒரு படம் வந்ததுன்னு வருத்தப்படுறதா, இல்லை ஜனநாயகன் வரலன்னு வருத்தப்படுதா? பிஎஸ் படம்ன்றது ஒரு பொழுதுபோக்கு, ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம். அதில் ஒரு படம் தரமான படம் நினச்சின்னு வந்து பார்த்தேன். இன்றைக்கி லீவுன்றனால தான் பார்த்தேன். நான் சமீபத்தில் 2 படம் வேறு ரிலீஸ் ஆகலை, புரியுதா? நான் ஆவலோடு எதிர்பார்த்தது ஜனநாயகமும் பராசக்தி தான். இல்லை, அதுதான் ஒரு பொங்கலுக்கு ஒரு நல்ல தரமான படம் பார்க்கணும்னு நினச்சேன். பரவாயில்ல, ஏதோ ஒரு படம் ஒன்று பார்த்தேன். இந்த படம் வந்து பேய் படம் கிடையாது, இது ப்ளே பாய் படம். இது ஏன்னா 3 ஜோடி வேறு இருக்குதுங்க, அதுதாங்க ப்ளே பாய். அதுக்குள்ளே ஒரு ப்ளே பாய்க்குள்ளே ஒரு கதை இருக்குதுல்ல, அந்த மைண்ட் செட்டு, புரியுதா? உன்னுடைய மைண்ட் செட்டில் இந்த டைவர்ட் ஆகி வெளியே போகணும், அப்போ தான் நான் ஜெயிக்க முடியும். உன்னுடைய மைண்ட் செட்டு என் மைண்ட் செட்டு வேறு இல்லை, உன்னுடைய உலகம் வேறு, என்னுடைய உலகம் வேறு. இதுதானே உண்மை. ஒரு வாழ்க்கை தனித்தனியாக தான் இருக்கும். இந்த நம்மளுடைய மூளை, புரியுதா? இப்போ உன்னுடைய மூளையில் மொபைல் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போடுறேன். இப்போ என்னுடைய மூளை வந்து பேசுறது, அதுதான் அந்த டைவர்ட் பண்ணுறது. இது வந்து யோகா மெடிடேஷன் தான் படம். இது பேய் படம் கிடையாது, இது புரியுதா? இந்த யோகாவில் தான் அது ஒரு சக்கரம் சொல்லுவாங்க, சக்கரம் சொல்லுவாங்க. நம்மளுடைய மனநிலை ஒரு நிலைப்படுத்தி, நீ வந்து என்னை வந்து தப்பாக க்ரியேட் பண்ணால் நான் அந்த தப்பிலேருந்து வெளியே போகிறது தான். இப்போ என்னை ஒரு தப்பு பண்ண சொல்கிறேன், நான் மைண்ட் செட்டில் கரெக்டாக இருக்கேன். இல்லைனா உன் தப்பை தான் நான் பண்ண சொல்லுவோம். நான் உன்னை தான் நான் ஃபாலோ பண்ண சொல்லுவேன். நான் உன்னை ஃபாலோ பண்ணுவேன், என்ன நானேக்குள்ளே அது தூண்டி விட்டுக்கிறேன், எனக்குள்ளே அந்த பூஸ்டரை கொண்டு வரேன். அதுதான் நான் யாருன்னு அந்த மெயின் செட்டு சொல்லுது, தெரியுமா? அதுதான் அந்த படம் இருந்தது. மற்றபடி இந்த படம் எல்லோரும் பார்க்கலாம். கொஞ்சம் ஆன்மீகமாக வருது. இந்த லேகு தான், செம லேகு, கொஞ்சம் லேக் இல்லை, நிறைய லேகு. தேவையில்லாமல் அந்த மைண்ட் செட்டில் ஜெயிக்கலாம். இதில் என்ன 2 பேர் வந்து சமுத்திரக்கனியை கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே கிளீனாக தெரியுது. அதுக்கு பிடி கணேஷ், இது தான் பார்க்க வேண்டிய படமாக தான் தெரியுது. மற்றபடி ஒன்றும் இல்லை இந்த படத்தில். படம் வந்து ஒரு முறை பார்க்கலாம், பிரம்மாண்டமாக இருக்குது, அவ்வளோதான். அவ்வளோ பெரிய பூதம் வந்து இப்படி கையில் பிடிச்சி தூக்குறதெல்லாம் கிங்காங் மாதிரி இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா? அது சாத்தியம், நான் ஏற்றுக்க மாட்டேன். அது ஒரு மனுஷனை, ஒரு பேய், ஒரு ராட்சசம் வந்து அவரை பிடிச்சி தூக்குதுன்னா கிங்காங் படம் பார்த்துடலாம், புரியுதா சார்? அது தேவையே இல்லை. அது நல்ல கிராஃபிக்ஸ் தான், விஎஃப் கிராஃபிக்ஸ் தான் அது ஒர்க் அவுட்டே அந்த படத்தில். வேறு எதுவுமே ஒர்க் அவுட்டே இல்லை. இந்த அரண்மனை எல்லாம் அந்த விஎஃப் தான் பண்ணிக்கிறான் போல. எந்த படத்துக்கூட கம்பேர் பண்ண முடியாதுங்கிறீங்க? ஏன் பண்ண முடியல, பாகுபலிலாம் பண்ண முடியல. இது ஒரு தனி ட்ராக்காக இருக்குது. லவ் பண்ணுறதா லவ் பண்ணுறாரு, 3 பேர் லவ் பண்ணுறாருன்னா ப்ளே பாயா 3 பேர் ஓகே, ஒரு பிரம்மாண்டம் சொல்லலாம் படம். பொருளுக்கு ஓகே, செலவு பண்ணுறதுக்கு பார்க்கலாம். அந்த செட்டுக்கிட்டலாம் பார்த்தா ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன், அதுக்கோசமாக தான் பார்க்கலாம். மற்றபடி படம் ஒரு விரை செலவு பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஹார்ட் ஒர்க்கு இதில் இல்லை இந்த படத்தில். எந்த சீன் ஓகேனா ஃபைட்டு தாங்க ஒரு தாறுமாறாக இருக்குது அவருடைய ஃபைட்டு, வேறு எதுவுமே இல்லை. அது தெலுங்கு படத்தில் சொல்லுவதில் ஃபைட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு தான் பிடிக்கும் அந்த படம். அது கண்டிப்பாங்க. ஏங்க அங்கே கலர் போட்டு வந்து பண்ணாவே பறக்க விட்டா, ஃபைட்டர்ஸ்லாம் பறக்க விட்டா அங்கே தானே அங்கே கிளாப்ஸு. இங்கே இருக்க ஸ்டென்ட் யூனிட் தானே அங்கே போய் ஒர்க் பண்ணுறாங்க, புரியுதா? ஃபைட் மாஸ்டர் அங்கே தானே இருக்கிறாங்க, டான்ஸ் மாஸ்டர் அங்கே தாங்க இருக்கிறாங்க, இங்கே இல்லைங்க. நான் சொல்கிறது புரியுதா? இன்றைக்கி தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து தெலுங்கில் தான் வந்து முக்கியமாக வந்து டான்ஸுக்கு ஃபைட்டுக்கு தான் அங்கே முக்கியம். நீங்கள் யார் படம் எடுத்தாலும், மகேஷ் பாபு படம் எடுத்தாலும் சரி, பிரபாஸ் படம் எடுத்தாலும் சரி, அல்லு அர்ஜுன் படத்தெல்லாம் ஃபைட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அந்த ட்ரெஸ்ஸுக்கு, அந்த டான்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி அவங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஃபைட்டெல்லாம் எடுக்கிறாங்க. அதுதான் ஓகே. ஏதோ புரியல, ஓரளவுக்கு பரவாயில்ல. நம்ம அதுக்கு வரல ஜி, ஜனநாயகனுக்கு வந்திருக்கோம் வைப்பில். நம்ம ராஜா சாப்பிட்லாம் நம்ம தேவையில்லை. ஆமாம். ராஜா சாப் என்னத்தான் சொல்கிறது? அதாவது இந்த மாதிரி ஒரு படம் வந்ததுன்னு வருத்தப்படுறதா, இல்லை ஜனநாயகன் வரலன்னு வருத்தப்படுதா? சந்தானம் நடிப்பார் பார்த்தீங்களா, டிடி நெக்ஸ்ட் லெவலு, தில்லுக்கு துட்டு, அந்த படமே சூப்பராக இருக்கும். அது மாதிரி எடுத்திருக்காங்க. ரொம்ப சுமாராக இருக்குது ப்ரோ.
தயவுசெய்து வந்து பிரபாஸ் ஒட்டுதா ஓகே, பிரபாஸ் தயவுசெய்து எதுக்கு இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கணும்? ஆக்ஷனாக பார்த்துட்டு அப்படி பார்க்கறதுலாம் தெரியுதா? ஆமாம், ஒன்றுமே இல்லை. என்ன சொல்கிறதுனே தெரில ப்ரோ. வேறு ஏதாவது தமிழ் படத்தை ரீரிலீஸ் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த டைமில். அந்த மாதிரி இருக்குது. குழந்தைங்களுக்காக டார்கெட் பண்ணி நடிச்சிருக்கிறார் பிரபாஸ். ஆனால் குழந்தைங்க ஓகே, செகண்ட் ஹாஃபில் ஒரு 20 நிமிஷம் நல்லா இருக்குது. கடைசியில் டிசப்பாயின்மெண்ட்டா? பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு தான் சொல்லணும். ஏன்னா ஆனால் அதுக்கே பார்த்தோம்னா கத்திகிட்டு இருக்காங்க சில பேர். எங்கன்னா மெயின் ஸ்க்ரீன் உள்ள வந்து இந்த படத்துக்கு கத்துறாங்க. ஒன்றுமே இல்லை, ட்ரையாக இருக்குது. சந்தானம் படமே சூப்பர், தில்லுக்கு துட்டு அந்த சீரீஸே செம்மையாக இருக்கும். அது மாதிரி தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை பெருசாக. எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எப்படி இருக்கு? சுமார் தான் ப்ரோ, ரொம்ப சுமார். எதுவுமே வந்து என்ன சொல்ல வராங்க ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒரு சில மேட்ரு சொல்ல வராரு. டைரக்டர் நல்ல டைரக்டர் தான். இந்த சக்ரா உடம்புல இருக்கிற 7 சக்ரா பற்றி அதை பற்றிலாம் சொல்கிறாங்க. பட் எதுவுமே பற்றி சொல்கிறாங்க இல்லை. சமஸ்கிருதம்ன்றதை தாண்டி அது ஜென்ரலான இது தானே. அது மொத்தமாக நடக்கக்கூடிய அந்த யோகிக் ப்ராக்டிஸ் தான். அது யோகா ப்ராக்டிஸ் மாதிரி. அது சான்ஸ்கிரிட் அப்படின்னு இல்லை. இது சஞ்சய் தத் வராரு. அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தக் லைஃப் படத்தில் ஒரு ப்ரோமோ வந்தது, ரங்கராய சக்திவேல் அந்த லுக்கில் வராரு படம் ஃபுல்லாக. அது அப்படி தான் இருக்கு. அவர் பார்த்தா அப்படியே பண்ணிகிட்ருக்கு. தெலுங்கு ஐயோ, தக் லைஃபே நல்ல படம் ப்ரோ, இதோட கம்பேர் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படி தான் இருக்குது படம். ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம். குழந்தைங்க வந்து பார்ப்பாங்க. அதுவும் அங்கே தான் ஆந்திராவில். நம்ம வந்து இங்கே என்னன்னு தெரியல. இந்த மூக்குத்தி அம்மன் 2 மாதிரி எதனா ஒரு படத்தையாவது விட்டுருக்கலாம், வந்து பார்த்துருப்போம். அந்த அளவுக்கு இருக்குது. நயன்தாரா அதில் கர்நாடகா நடிகர் ஒருத்தர் இருக்கார், அவரையாவது பார்த்துட்டு போயிடலாம். இன்னும் சொல்கிறதுக்கே இல்லை ப்ரோ, சுமார் தான். இந்த மாதிரி படத்தெல்லாம் பிரபாஸ் தயவுசெய்து நடிக்காதீங்க. லுக்கில் வராரு படம் ஃபுல்லாக. அது அப்படி தான் இருக்குது. அவர் பார்த்தா அப்படியே பண்ணிகிட்ருக்கு. தெலுங்கு ஐயோ, தக் லைஃபே நல்ல படம் ப்ரோ, இதோட கம்பேர் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படி தான் இருக்குது படம். ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம். குழந்தைங்க வந்து பார்ப்பாங்க. அதுவும் அங்கே தான் ஆந்திராவில். நம்ம வந்து இங்கே என்னன்னு தெரியல. இந்த மூக்குத்தி அம்மன் 2 மாதிரி எதனா ஒரு படத்தையாவது விட்டுருக்கலாம், வந்து பார்த்துருப்போம். அந்த அளவுக்கு இருக்குது. நயன்தாரா அதில் கர்நாடகா நடிகர் ஒருத்தர் இருக்கார், அவரையாவது பார்த்துட்டு போயிடலாம். இன்னும் சொல்கிறதுக்கே இல்லை ப்ரோ, சுமார் தான். இந்த மாதிரி படத்தெல்லாம் பிரபாஸ் தயவுசெய்து நடிக்காதீங்க. அவர் ஒரு வாழ்க்கை தனித்தனியாக தான் இருக்கும். இந்த நம்மளுடைய மூளை புரியுதா? இப்போ உன்னோட மூளையில் மொபைல் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போடுறேன். இப்போ என்னுடைய மூளை வந்து பேசுறது, அதுதான் அந்த டைவெர்ட் பண்ணுறது. இது வந்து யோகா மெடிடேஷன் தான் படம். இது பேய் படம் கிடையாது. இது புரியுதா? இந்த யோகாவில் தான் அது ஒரு சக்கரம் சொல்லுவாங்க, சக்கரம் சொல்லுவாங்க. நம்மளோட மனநிலை ஒரு நிலைப்படுத்தி நீ வந்து என்னை வந்து தப்பாக க்ரியேட் பண்ணால் நான் அந்த தப்பிலேருந்து வெளியே போகிறது தான். இப்போ என்னை ஒரு தப்பு பண்ண சொல்கிறேன், நான் மைண்ட் செட்டில் கரெக்டாக இருக்கேன். இல்லைனா உன் தப்பு தான் நான் பண்ண சொல்லுவோம். நான் உன்னை தான் நான் ஃபாலோ பண்ண சொல்லுவேன். நான் உன்னை ஃபாலோ பண்ணுவேன். என்ன நானேக்குள்ளே அது தூண்டி விட்டுக்கிறேன். எனக்குள்ளே அந்த பூஸ்டரை கொண்டு வரேன். அதுதான் நான் யாருன்னு அந்த மைண்ட் செட்டு சொல்லுது தெரியுமா? அதுதான் அந்த படம் இருந்தது. மற்றபடி இந்த படம் எல்லோரும் பார்க்கலாம். கொஞ்சம் ஆன்மீகமாக வருது. இந்த